ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. குடும்பங்களிலே தூய ஆவியானவருடைய பிரசன்னம், குடும்பங்களிலே தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் இன்றைக்கு ஆண்டவராகிய இறைவன் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே உறுதி பூசுதல் மற்றும் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தாலும் அந்த அபிஷேகம் நம்மளுடைய குடும்ப வாழ்விலே செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுடைய குடும்பத்திலே ஆண்டவரிடத்திலே உறவாடுகிற ஒரு மக்களாக தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு மக்களாக
ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் தான் தூய பவுல் அடிகளார் ரோமருக்கு கடிதத்தை எழுதுகிற பொழுது ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14 உள்ள திருவசனங்கள் சொல்லுகிறது, கடவுளுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய மக்கள். அப்ப கடவுளுடைய மக்கள் யார் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற ஒரு குடும்பமாய் ஒரு மக்களாய் நாம் இயக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பல குடும்பங்களில் இன்னைக்கு பிரச்சனை, பல குடும்பங்களில் இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள், பல குடும்பங்களில் இன்னைக்கு பிரிந்து வாழுகிற சூழ்நிலைகள், பல குடும்பங்களில் இன்றைக்கு சாபங்கள், பல குடும்பங்களிலே இன்றைக்கு ஜெபித்தும் பலனில்லாத நிலைமைகள், பல குடும்பங்களிலே இன்றைக்கு வேதனை கஷ்டத்தின் மத்தியிலே கடன் தொல்லையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகள், இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆதலால் தான் பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு அவர் கடிதத்தை எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு குடும்பம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும், ஒரு ஜெபிக்கிறவன், ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புனித பவுல் அடிகளார் மிக அழகாக அவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22 உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, தூய ஆவியானவருடைய துணையால் நாம் வாழுகிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். அப்ப ஆவியானவர் காட்டுகிற ஒரு நெறியில ஒரு ஊழியக்காரன் நடக்கணும். ஆவியானவர் காட்டுகிற நெறியில ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்கள் நடக்கணும். ஆண்டவர் காட்டுகிற அந்த தூயானவர் காட்டுகிற நெறியில அவர் கட்டி கொடுத்த அந்த குடும்பங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஆவியானவருடைய துணையால் நம்ம வாழணும். அப்ப ஆவியானவருடைய துணையால் நம்ம வாழ்ந்தோம்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒளியாக வெளிச்சமாக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற தீமைகள், இருளின் சக்திகள், இவற்றில இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய் ஆவியானவர் மாறுவார். பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருக்குடும்பத்தினுடைய தலைவியாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாளை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அன்னை மரியாள் தூய ஆவியினுடைய வல்லமையால் கருதாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இறைமகனை அவர்கள் பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார்கள். கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய தாயானவளை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 36 உள்ள திரு வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தூய ஆவியினுடைய வல்லமையை சுவைத்தவர்கள், தூய ஆவியால் நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவர்களுடைய குணநலன்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ஒரு ஊழியத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக ஆண்டவருடைய தாயானவளிடம் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் பரிசுத்த திருமறை நூலிலே ஆண்டவருடைய தூதரானவர் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிற பொழுது லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 36 உள்ள வசனத்திலே சொல்லுகிறார், உன் உறவினராகிய எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்குகிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6வது மாதம். அன்னையானவளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார்கள். இது எப்படி ஆகும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் மீது நிழலிடுகிறாரு, உங்கள் வயிற்றுக்குள் சுமக்கக்கூடிய அந்த மகன் இறைவனுடைய மகன் என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க அவர்களுடைய உறவினராய் இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாளை குறித்து, அவர்கள் கருத்தாங்கினதை குறித்து அன்னையானவரிடத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்ப தலைவனுடைய பண்புகள் எப்படி இருக்கணும் என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். பாருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே
கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லல, அந்த வயசான காலத்துல உங்க உறவினர் எலிசபெத் அம்மாள் இருக்கிறாங்களே, அவங்க கருதாங்கி இருக்கிறாங்களே, செக்கரியா போய் அங்க என்னுடைய ஆலயத்துல பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, வயசான காலத்துல கருவுற்றதுனால அவங்க வெளியே சொல்லுவதற்கு வெக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், மகளே நீ போய் உதவி செய்யி அப்படின்னு சொல்லி கபிரியேல் தூதர் அன்னையானவரிடத்துல சொல்லல. அந்த அபிஷேகம் உள்ள இறங்கின உடனே ஆவியானவருடைய வல்லமை கடவுளுடைய தாயானவரின் மீது இறங்கின உடனே அவங்க உடனே பணிவிடை செய்ய போகிறார்கள், உதவி செய்ய போகிறார்கள். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் நானும், ஒரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நம்மளுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த உதவி செய்கிற மனப்பாங்கை கடவுள் நம்மளுடைய உள்ளத்திலே விதைப்பார். இந்த உள்ளத்திலே விதைக்கிற பொழுது இன்றைக்கு நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஒருவருடைய வாழ்க்கையில வேதனை வருகிறது, துன்பம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை நமக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்து நாம என்ன நினைப்போம், அவங்க அந்த பிரச்சனையை நம்மள்ட்ட சொல்லலங்க, அவங்க கஷ்டத்தை நம்மள்ட்ட சொல்லலங்க, அவங்க வேதனையை நம்மள்ட்ட சொல்லலங்க, ஆனா நம்ம ஏங்க போய் நமக்கு அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனால் ஆவியானவரை பெற்றவர்களால் ஒரு மனுஷன் வேதனை அடையும் பொழுது, ஒரு மனுஷன் துன்பத்தின் பாதையில இருக்கும் பொழுது, ஒரு அபிஷேகத்தின் பாதையில இருக்கும் பொழுது அவர்களிடத்துல எந்த மனுஷனும் சொல்ல தேவையில்லை, அந்த ஆவியானவர் அவர்களுடைய துன்பத்திலே அவர்களுடைய வேதனையிலே பங்கெடுப்பதற்கு இந்த அபிஷேகம் பெற்றவர்களை உதவி செய்ய அனுப்புவார். அப்ப அன்னை ஆனவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு, அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது கபிரியேல் தூதர் சொல்லி போய் எலிசபெத் அம்மாளுக்கு 3 மாதம் இல்லத்திலே இருந்து பணிவிட செய்யல, மாறாக தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் வழிகாட்டுதலால் கடவுளுடைய தாயானவள் அந்த குடும்பத்திலே சென்று அங்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அன்னையாளரிடம் இருந்து நம்ம பார்க்கலாம். உதவி செய்கிற பண்பு, 2வது வாழ்த்தக்கூடிய பண்பு இருக்கும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிறந்தவங்க இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நட்புகள் இருக்கும். ஆனா இந்த நட்புகள் சொந்த பந்தங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் இன்னைக்கு பாராட்டி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மை இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்வுல இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு சென்று கடவுளுடைய தாயானவள் அந்த தூய ஆவியினுடைய வல்லமையை அபிஷேகத்தை அனுபவித்த அந்த தாயானவள் அந்த எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு சென்று அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? மரியாவை போய் எலிசபெத் அம்மாளை அவங்க வாழ்த்துகிறார்கள். எலிசபெத் அம்மாவை வாழ்த்துறாங்க. லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 41 உள்ள திருவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவள் வயிற்றில இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஒரு அபிஷேகம் பெற்றவங்க அடுத்தவங்களை போய் சந்திக்கும் பொழுது அந்த அபிஷேகம் இல்லாத மனுஷர்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புவார். எப்படி யோசுவாவிடம் இருந்து அந்த அபிஷேகத்தை எடுத்து அநேகருக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்பினாரோ, அதே போல ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நீங்க நினைக்கும் பொழுது அவர்களுக்கு துன்பத்தின் நேரத்தில் ஆறுதலை கொடுக்கிற ஒரு கருவியாக உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் எடுத்து தன்னுடைய அந்த வேதனை நிறைந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அபிஷேகம் அங்க பெறுகிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, அம்மா ஐயா எங்க வீட்டுக்கு வந்தீங்க, கஷ்டத்தின் மத்தியில வந்தீங்க, மனம் உடைஞ்சு போய் இருந்தேன், நான் என்ன செய்யலன்னு தெரியாம இருந்தேன், ஆனா நீங்க வீட்டுக்கு வந்து சின்ன ஜெபம் பண்ணிக்கப்பா, அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது, அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உடைஞ்சு போன மக்களை ஆற்றுகிறது, உடைஞ்சு போன மக்களை தேற்றுகிறது. அப்ப இந்த குடும்பங்களிலே பொழியப்படுகிற ஆவியானவர் இன்னைக்கு உங்களை கொண்டு குடும்ப உறவுகளை கட்டி எழுப்ப விரும்புகிறார்.
நம்ம என்ன நினைப்பாங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஒரே குடும்பத்தில் 2 பேர் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு வழக்க பிரகாரம் சொல்லுவோம், ஐயோ குடும்பத்தில் 2 பேர் ஒரே டைம்ல கன்சீவ் ஆயிட்டாங்க, அதனால ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க கூடாது, அது புள்ளத்தாச்சிக்கு ஆகாது, பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க உறவின் முறையா இருக்கிற எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை போய் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறாங்க. 2 பேரும் பேறுகாலத்தில் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் வாழ்த்துதலை தெரிவிக்கும் பொழுது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பால் துளிகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார், உங்களை பிரித்து எடுத்துக்கிறார். உங்க குடும்பங்களில் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறது. அது திருமுழுக்கின் வழியாய், அது உறுதி பூஸ்தலின் வழியாய் உங்களுக்குள் முத்திரையிடப்பட்டு இருக்கிறார். அப்ப இந்த முத்திரையிடப்பட்ட இந்த அபிஷேகத்தை நாம என்ன செய்யணும்னா, ஒரு குடும்ப தலைவியானவர்கள் அதை பாதுகாக்கணும். இன்னைக்கு அநேக குடும்ப தலைவிங்க சொல்றது என்ன தெரியுமா? கடவுள் வாழ்க்கையில எனக்கு ஏற்ற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, அவங்க நினைச்சது நடக்கல, அவங்க நினைக்கிற காரியம் அவங்க வாழ்க்கையில நடக்கலன்னு நினைப்பாங்க. ஆனா பரிசுத்த திருமறை நூலிலே தொடக்க நூல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே, பரிசுத்த திருமறை நூலை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் புஸ்தகத்தில் அவர்கள் இருவரையும் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அந்த ஏற்ற துணையாக ஆண்டவர் கண்டார் என்பதை குறித்து பரிசுத்த திருமறை நூலிலே நம்ம பார்க்கலாம். பாருங்க, அன்னை மரியாளுடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர், ஆனால் தன்னுடைய மனைவியை மறைவாய் விளக்க திட்டம் வைத்திருந்தார். மாதா எந்த ஒரு காரியத்தையும் சொல்லல. ஒருவேளை யோசேப்பு அவர் என்ன செய்யல, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கல, மறைவாய் விளக்க திட்டம் வைத்திருந்தார். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள வருகிற பிரச்சனைய நீங்க கணவன் மனைவி 2 பேரும் பேசுனீங்கன்னா அது பிரச்சனையா போயிடும். ஆனா உங்களை இணைச்ச கடவுளிடத்துல நீங்க உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிப்பார். ஆவியானவர் அந்த இடத்துல மனதை ஒன்றிணைக்க ஆரம்பிப்பார். ஆனா அந்த இடத்துல யோசேப்புடைய கனவிலே தோன்றி ஆண்டவருடைய தூதர் சொல்றாரு, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அந்த நேரம் முதல் அன்னையானவளை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா இன்ப துன்பத்திலையும் யோசேப்பு அன்னையோடு கூட இருந்தார். அப்படின்னா இன்னைக்கு குடும்ப வாழ்வுல நம்ம அபிஷேகம் பெற்றவங்க வாழ்க்கையில பிரச்சனை வருங்க, போராட்டம் வருங்க. யோசேப்பு நேர்மையாளர் தான். ஆனா அதே சமயத்தில் கடவுளுடைய அவர்களை அன்னையானவளை அவமானப்படுத்த விரும்பல, மறைவாய் விளக்க திட்டம் வைத்திருந்தார். ஆனால் கடவுளுடைய தூதர் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார். அப்ப குடும்ப உறவுல ஒரு மனைவியானவள் கணவனுடைய மனநிலைக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். என் கணவன்கிட்ட நீங்க பேசுங்க, ஆண்டவரே என் கணவனிடத்துல என்னை பற்றி தெரியப்படுத்துங்க, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேதனை, இந்த குடும்பத்துக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது, இதெல்லாம் அவற்றை நீங்க தான் பேசணும். ஆண்டவரே அவரை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தூய ஆவியானவரே அவரை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, நாங்க குடும்பமா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவியானவருடைய அந்த துணையை நாடும் பொழுது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். இரண்டாவது பாருங்க, எலிசபெத் அம்மாள் அன்னையின் வாழ்த்தை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அவருக்கு வந்த கணவன் யாரு? செக்கரியாசு. ஆண்டவருடைய பணி செய்யக்கூடியவர். அந்த பணி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளத்துல சந்தேகம் வருது. ஆண்டவருடைய தூதர் சொல்றாரு, இதோ நீ உன்னுடைய மனைவி கருத்தாங்கிறான்னு சொல்லும் போது சந்தேகப்படுகின்ற பொழுதுதான் அவருடைய நாவு கட்டப்படுது. ஆனா குழந்தை உருவாகின பிறகு அவர் அங்க பணி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது செக்கரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய தூதர், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் பிறகுறாரு. யோவானுக்கு திருமுழுக்கு யோவானுக்கு பேர் வைக்க ஆசைப்படுறாங்க. உறவினர்கள் வந்து கேட்கிறாங்க. உறவினர்கள் வந்து கேட்ட உடனே அங்க எலிசபெத் அம்மாள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த உறவினர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இது நம்ம குடும்பத்தினுடைய வழக்கத்தின்படி பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி அவருடைய கணவரிடத்துல செக்கரியாசின் இடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த குழந்தைக்கு என்ன பெயரிடலான்னு. செக்கரியா என்ன பண்றாரு? ஒரு எழுது பலகையை எடுத்து அதுல எழுதுறாரு. ஒருவேளை அவர் என்ன பண்ணி இருக்கணும்? யூத சம்பிரதாயத்தின்படி ஒரு கணவன் ஆண் ஆதிக்கம் உள்ளவர் என்ன பண்ணி இருக்கணும்? எலிசபெத் அம்மாள்கிட்ட சண்டை போட்டிருக்கணும். என்ன கேட்காம நீ எப்படி பேர் வைக்கலாம்?
என் குடும்ப பேரை வைக்காம நீ எப்படி யோவான் நீ சொல்லலாம்? அது என் குடும்பத்தார் மத்தியில் நீ எப்படி பேசலாம்? இதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னை இந்த மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பேசி இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசல. இதுதாங்க தூய ஆவியானவருடைய வழிபாடு. இதுதான் தூய ஆவியானவர் குடும்பத்தை செயல்படுத்துகிற விதம். அப்ப ஒரு குடும்பத்தில் தூய ஆவியானவர் செயல்பட்டார் என்றால் அந்த குடும்பத்திலே ஒரு மனம் வர ஆரம்பித்து விடும். மனசு ஒன்றித்து போய்விடும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருந்தாலும் ஆவியானவர் ஒற்றுமையை கொடுக்க ஆரம்பித்து விடுவார், சமாதானத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார், இணைந்து போகக்கூடிய தன்மையை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இந்த இடத்துல பார்க்கலாம், அந்த வார்த்தையை எழுதுபலகை எழுத்து யோவான் எழுதி முடிச்ச உடனே அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஒரு குடும்பத்தில் தூய ஆவி காட்டுகிற வழிகாட்டுதலிலே நெறிகளிலே நாம நடக்கும் பொழுது உதவி செய்கிற மனப்பாங்கு வரும். அடுத்தவங்களை வாழ்த்தக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நமக்குள்ள இருக்கும். கணவன் எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், மனைவி எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒற்றுமையை ஏற்படுத்துவது இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்தில் வழி நடத்தும் பொழுது, என் உள்ளத்திலே செயலாக்கம் செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளைகளையும் அவர் பரிசுத்த ஆவியால் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த விவிலியத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய வாழ்வு தூய ஆவியால் கரிதரித்து தூய ஆவியாலேயே அவர் வழி நடத்தப்படுகிறதை நாம் விவிலியத்தில் பார்க்கலாம். ஆனால் தூய ஆவியால் வழி நடத்தப்படுகிற இறைவன் அந்த திருமுழுக்கு யோவானிடத்தில் அவர் என்ன செய்யறாரு? திருமுழுக்கு பெறுவதற்கு யோர்தான் நதிக்கரைக்கு ஒரு வரார். யோர்தான் நதிக்கரைக்கு வரும் பொழுது அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 உள்ள வசனத்திலே, நான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் திருமுழுக்கு பெறுகிறீர் என்று தடுத்த பொழுது, இயேசு இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பறைசாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் சந்திக்கவே இல்லை, அவங்க சந்திக்கல. ஆனா இயேசு திருமுழுக்கு பெற போகிறார் யோவான் ஸ்நானகன் இடத்துல. ஏன்னா ரிலேஷன்ஷிப், எலிசபெத் அம்மாளுடைய மகன் இந்த திருமுழுக்கு யோவான். இவரிடத்துல திருமுழுக்கு போகும் பொழுது அவர் சொல்றாரு, நீராயா என்னிடத்துல திருமுழுக்கு வருவது? என் அம்மா வயிற்றில நான் இருக்கும் பொழுது உம்முடைய தாயானவள் பேசுகிற பொழுது அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்து, வயிற்றிலேயே நான் ஒரு அபிஷேகத்தை என் தாயினிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேனே, நீராயனிடத்துல வந்து திருமுழுக்கு பெறுவது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இது தாங்க அபிஷேகம் பெற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கணும். இயேசு என்ன சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட வந்து பெறுறேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அந்த இடத்துல? இயேசு இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதில் அளித்தார். அப்படின்னா என்ன? கடவுளுடைய திட்டத்தில் நம்ம அனைவரும் இருக்கிறோம். ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், நம்ம இருவரையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். உன்னுடைய பிரசங்கத்தின் வழியாய் பல பேர் மனமாற்றாடைய போறாங்க. ஆண்டவர் என்னுடைய பாடுகளின் வழியாய் விண்ணழக வாசலை திறக்க போகிறார். அந்த விண்ணரசை யார் வழிகட்டாயம் பண்ணி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணரசு உரியது, அந்த விண்ணரசின் ரகசியம் உரியதுன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தை உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறாருங்க, உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலங்க நம்மளுடைய பிள்ளைகள் கூட பிறந்த பிறப்புகளோடு சொந்த பந்தங்களோடு நட்புறவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேருங்க இருக்கும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு குடும்ப உறவுகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குதா? அண்ணன் தங்கச்சிங்க இருக்கிறோம், அந்த உறவுகளில் வருகிறது 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கலாம், மாமா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளோடு இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய தொடர்பு இருக்குதா இன்னைக்கு? ஏன்னா நான் அபிஷேகத்தில் நடைபெறல, நான் அபிஷேகத்துக்குள்ள இல்லை.
குடும்பத்தில் ஆவியானவர் எனக்குள்ள ஒளிந்தாலும் எனக்குள்ள தங்கினாலும் அந்த ஆவியானவரை நான் செயல்பட விடாமல் என்னுடைய குடும்பத்தை மனித ஆவியினால் கட்டுப்படுத்துகிறதுனால என்னுடைய குடும்ப உறவுகளை கூட நான் சேர விடல, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய உறவுக்கார பிள்ளைகளோடு பழக விடல, பேச விடல, இன்னைக்கு தனிமைப்படுத்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார்? உங்க குடும்பத்தை அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். குடும்பங்களிலே பொழிகிற அந்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளின் மீதும் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு ஆள் அனுப்புவார். நீர்தான் வர இருக்கிறவரான்னு சொல்லும் பொழுது யோவான் சானுடைய சீடர்கள் கேட்பாங்க, யோவான் ஸ்நானன் சொல்லி அனுப்பிச்சாருங்க, நீங்க தான் வரப்போகிற மெஸ்ஸியாவான்னு கேட்கிறாரு. குருடர்கள் பார்க்கறாங்க, பேய்கள் ஓடுது, அற்புத அடையாளங்கள் நடக்குது, எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்பொழுது இயேசு சொல்லுவாரு, இதோ கடவுளுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நீ போய் சொல்லு, தெளிவுபடுத்து என்பதை அவர் சொல்லுவார். சொல்லி முடித்த உடனே என்ன நிகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு தூய ஆவியினுடைய வழிநடத்துதலால் வழிநடத்தப்படுகிறதுனால யோவான் ஸ்நானகனை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, பரிசுத்த திருமறை நூலிலே 7ஆம் பாடி தானே ஜெபத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, இந்த பண்புகள் உடையவர்களாய் நம்ம இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க உண்மையிலேயே அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு உங்க குடும்ப உறவுகளை சீர்படுத்தினீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கலாம், சந்நிதிகள் பிறக்கிறது சின்ன பிள்ளைங்களா வரலாம். எத்தனை ஆண்டுகள் சந்நிதிகள் பிறக்கிறது சின்ன பிள்ளைங்களா வரலாம். எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த அபிஷேகம் இணைத்து வைத்து விடும். யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் எத்தனை ஆண்டுகள் அவர்களுடைய பணி வாழ்வில் இருந்த யோசனை பண்ணி பாருங்க. யோவான் ஸ்நானன் காடுகளில் போய் அவர் என்ன செய்யறார்? காட்டு தேனை உண்டு கொண்டு வெட்டுக்கிளியை சாப்பிட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் இருக்கிறவராய் இருந்தார். இயேசு தன்னுடைய 30 வயது வரைக்கும் தன் தாய் தந்தையரோடு இருந்து அந்த 30லிருந்து 33 வயது வரைக்கும் அந்த 3 ஆண்டு காலங்கள் ஆண்டவருடைய இறையாட்சி பணியை செய்தார். ஆனா 2 பேரையும் இணைத்தது தூய ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், அந்த வழிகாட்டுதல். அப்ப நம்ம குடும்பத்துல உறவுகளையும் நம் பிள்ளைகளுடைய நம்ம உறவு முறைகளுடைய உறவுகளையும் சீர்படுத்துவது, செவ்வாய்ப்படுத்துவது இந்த பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எங்க குடும்பத்தில் நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் விரும்பினாலும் கேட்டாலும் தாகத்தோடு நான் இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறவுகளை நான் கவனிக்காம இருந்தது உண்டு. ஆண்டவரே, தூய ஆவியினுடைய வல்லமையை நான் அனுபவிக்காமல் இருந்ததுண்டு. கடவுளுடைய தாயானவளை போல விரைந்து சென்று உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு எனக்குள்ள இல்லை. சில நேரத்தில் நான் கண்டும் காணாம என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நான் இருந்திருக்கிறேன், பழகி இருந்திருக்கிறேன், விலகி இருந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, அன்னை மரியாளை போல அடுத்தவங்களை வாழ்த்தக்கூடிய எண்ணம் எனக்குள்ள இல்ல. ஆண்டவரே, எனக்குள்ள சுயநல ஆவி இருக்குது. இந்த ஆவிகள் எல்லாம் விலகணும். ஆண்டவரே, அன்னையை போல விரைந்து சென்று உதவுகிறது மட்டுமல்ல, வாழ்த்தக்கூடிய மனநிலை. என் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, என் அண்ணன் நல்லா இருக்கணும், என் அக்கா நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும், என் சித்தப்பா பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய மனதுடன் என் உள்ளத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, அன்னையை போல நான் இருக்கணும். அதே போல என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம், என் உறவு முறைகள் எல்லாம் மீண்டும் கட்டி எழுப்பப்படணும். ஆண்டவரே, எங்க உறவு முறைகளில் நம்முடைய பிரசன்னம் இருக்கணும். ஆண்டவரே, வழிகாட்டுதல் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காக, பலவீனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். தூய ஆவியானவரே, எங்கள் மீது நீர் வல்லமையோடு இறங்கி வந்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு துணையாக வந்து எங்கள் மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றி எங்கள் குடும்பத்தை மீண்டும் செவ்வாய்ப்படுத்த, விடுதலை கொடுக்க, பாவத்தை சுட்டி காட்டுகிற ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ள உம்மை நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையிலே இந்த பாடலின் வழியாக நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உம்மை மனசார மகிமைப்படுத்துறே. எல்லை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உம்மை அன்போடு
எலை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, உமை மனசார மகிமைப்படுத்துறேன். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.